இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் 7 சிபிஎஸ்சி மதுபன் புக்கு ஹஸ்தே காத்தே புக்கு அதில் வந்து சாப்டர் 4 மானே சுஜாயிரா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு 4 பாட்டாக ஐ திங்க் 4 பாட்டாக ஐ திங்க் ஆல்ரெடி போட்டிருக்கு. ஸோ இதனுடைய புக் பேக் எக்ஸசைசஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷப்தார்த்தில் வந்து ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். பர்த்தினா நியுக்தினா என்ன, அப்பாயின்மெண்ட்டு. ஆச்சரிய சக்கித்னா சர்ப்ரைஸ் ஆகுது. ஆச்சரியசே படுனா. அஸ்தாயினா டெம்பரரி. குச் சமய கேலியே, அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான், தட் இஸ் டெம்பரரி. அடுத்து வந்து கிருஹு காரியம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். கிருஹு காரியன்னா என்ன, கிருஹுனா வீடு, காரிய ஹோம் ஒர்க்கு, கர்கா காம் ஹோம் ஒர்க்கு. ஓகேயா. அடுத்து புரோத்சாஹித் கர்னானா என்கரேஜ் பண்ணுறது, உத்சாஹ் படானா. ஓகேயா. விஞ்ஞாபன்னா அட்வர்டைஸ்மெண்ட், பிரச்சார் கா தரீகா நியூஸ் பேப்பரில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஆஷுலிப்பிக்னா ஸ்டெனோகிராஃபர். டைனிக் வேத்தன்னா திஹாடி அதாவது டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறது வந்து தைனிக் வேத்தன்னு சொல்லுவாங்க. அடுத்து சந்துஷ்டினா சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷ் கா பாவ், சந்தோஷமான ஒரு நிறைவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவசர் மில்னானா மௌகா மில்னா, அதாவது டு கெட் அ சான்ஸ். கப்ஸா கர்னானா அதிகார் ஜமாலேனா, அதிகாரம் எடுத்துக்கிறது, அதாவது பொசஷன், இது என்னது தான் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி டு பொசஷன் எடுத்துக்கிறது. ஓகே. யத்யபினா ஹாலாங்கி, ஆல்தோன்னு சொல்லுவோம். ஆல்தோ இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவள் அந்த இடத்துல யத்யபின்னு போட்டுக்கணும், ஆர் ஹாலாங்கின்னு போட்டுக்கலாம். ஸ்பர்ஷ்னா சூனா, தட் இஸ் டு டச் பண்ணுறதுக்கு பேர் ஸ்பர்ஷ், சூனா. டிகானானா நம்மளோட என்ன சொல்கிறோம், நம்மளோட லொக்காலிட்டின்னு சொல்லுவோம், பிளேஸ் ஆஃப் லிவிங். ரஹினே காஸ்தான், ஓகேயா, இருக்கிற இடம். மார்கிஸ் வழி, ராஸ்தா வழி, வே, ரெண்டுமே சொல்லலாம். ஓகே. அடுத்து வந்து முஹாவரேனா இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அதுதான் முஹாவரேன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. முசீபத்தோங் கா பஹாட் டூட்னா, முசீபத்னா அதாவது என்ன சொல்ல, இங்கே வந்து இது வந்து எப்படி சொல்கிறாங்க, ஐ மீன் இந்த இடியம்க்கு மீனிங் என்னன்னா, முசீபத் ஆனா, அதாவது ட்ரபிள்ஸ் வர்றது, ஆர் ரொம்ப கஷ்டங்கள் வர்றது. பஹுத்சி கட்டினாயியா ஆனா, ரொம்ப கஷ்டங்கள் வந்து இந்த இடத்துல இது வந்து எப்படி இந்த சாப்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, வந்து அவங்களுடைய பீஸ்ஃபுல்லான லைஃபே வந்து உடஞ்சி அவங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போது ஐ திங்க் அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை போய்ட்டு அது மாதிரி ஏதோ கஷ்டம் வரும்போது அவங்களுடைய வீட்டு அமைதி நிம்மதியே போயிட்டு இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்க் லக்னானா தூக்கம் வர்றது, நீந்தானா ஆர் சோஜானா, தூக்கம் வர்றது, இது எல்லாமே. ஃபூலி ந சமானானா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது, பஹுத் குஷ் ஹோனா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது, சந்தோஷப்படுறது. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து இந்த பிரஷ்னோங் கா உத்தர், ரிட்டன் ஆன்சர்ஸ், இது நான் கவர் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு क्वेश्चन, किस काम से लेखिका को सफलता और पहचान मिली. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறா இல்லையா, அவளுடைய பேர் வந்து லேக்கிகா, ரைட்டா. இப்போ இந்த ஸ்டோரி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோவில் இதுலேருந்து ஆரம்பித்தேன். பட் ஆக்சுவலாக இங்கே குட்டியாக இருக்கு இல்லையா, ஒரு ஷார்ட் ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் வந்து லேக்கிகா. 5 बहनों में मैं चौथी हूँ அப்படின்னு சொல்கிறாள். 5 சிஸ்டர்ஸில் நான் வந்து 4வது. ஸோ யார் சொல்கிறா, இதை லேக்கிக்காங்கிற பொண்ணு தான் இந்த ஃபுல்லுத்தையும் நரேட் பண்ணுறா. கடைசியில் ஸ்டெனோகிராஃபராகி கிளர்க்கெல்லாம் ஆறா இல்லையா, கிளர்க் இல்லை என்னவா ஆறா, ஐ திங்க் அசிஸ்டன்ட் கிரேடு
வந்து கிளர்க் ஆறா இல்லையா. ஸோ அவ பேர் வந்து லேக்கிகா. ओके, सो किस काम से लेखिका को सफलता और पहचान मिली? எந்த வேலையில் வந்து லேக்கிகாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரெக்கக்னிஷனும் கிடச்சிது? அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்? அதுக்கு ஆன்சர் வந்து எங்கே இருக்குது? இதோ இங்கேயே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயே சொல்லுவா, இஸ் காம் நே முझे सफलता के साथ साथ पहचान भी दिलवाई. ஸோ எதனால்? ஆர்கே டைப் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் நாம் சே मैंने இன்ஸ்டிடியூட் கோல் லியா. அந்த பேரில் வந்து நான் இன்ஸ்டிடியூட் திறந்தேன்ல, இதில் தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரெக்கக்னிஷனும் கிடச்சிதுன்னு சொல்லுவோம். அதை தான் நீங்கள் எழுதும். ஆர்கே டைப் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் நாம் சே. ஆர்கே டைப் அண்ட் ஷார்ட் ஹேண்டுங்கிற பேரில் இன்ஸ்டிடியூட் கோல்னேசே இன்ஸ்டிடியூட் திறந்ததுனால லேக்கிகாக்கு சஃபல்தா கே சாத் பெஹச்சான் பி மிலி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சேர்ந்து ரெக்கக்னிஷனும் கிடச்சிது அப்படின்னு எழுதும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பையா பாபிக்கோ கியா அச்சா நஹி லக்தா தா. அவங்க அண்ணா அன்னைக்கு வந்து எது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அவங்க தே டிடன்ட் ஃபீல் குட் அபவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கு எங்கே இருக்குது ஆன்சரு? இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன்னா, நீங்களே வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் த லெசன். ஓகே, எப்படி வந்து ஆன்சர்ஸை பிக் பண்ணி நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். जब कोई मेरे पास सलाह लेने या फॉर्म भरने वाले आता था तो बड़े भैया भाभी को अच्छा नहीं लगता था. எப்போ எங்ககிட்ட இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அட்வைஸ் கேட்கோ யாராவது வந்தாங்கன்னா அப்போ வந்து எங்கள் அண்ணா அன்றைக்கி அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே எப்படி எழுதணும்? ஜப் கோயி லேக்கிகா கே பாஸ், எப்போ வந்து யாராவது லேக்கிகா கிட்டக்க சலாஹ் லேனே அட்வைஸ் கேட்கவோ யா ஆர் ஃபார்ம் பர்வானே கேலியே ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஆத்தா வராங்களோ தோ அப்போது யஹ் பாத் இந்த விஷயம் இந்த பேச்சே ஓகே பையா பாபிக்கோ அவங்க அண்ணா அன்னைக்கு அச்சி நஹி லத்தி ஹே நல்லாவே படலை அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுது. लेखिका का सामान रात भर बारिश में क्यों भीगता रहा. லேக்கிகாவோட சாமான் வந்து ஏன் நைட்டு பூரா மழையில் நனைஞ்சிட்டு இருந்தது, மழையில் ஏன் நனைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இதுதான் கொஸ்டின்னு. ஸோ அதில் கியூ ஏன் நனைஞ்சிட்டு இருந்தது, அதான் லேக்கிகாவோட சாமான் நைட்டு பூரா மழையில் ஏன் நனைஞ்சிட்டு இருந்தது. இப்போ இந்த ஏன்னு தூக்கிட்டு लेखिका का सामान आंसर எப்படி எழுதணும்? लेखिका का सामान रात भर बारिश में भीगता रहा क्योंकि லேக்கிகாவோட சாமான் நைட்டு பூரா மழையில் நனைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா கியூங்கி உன்கி பையா பாபி அவளுடைய அண்ணா அண்ணி வந்து சாரே டைப்ரைட்டர் எல்லா டைப்ரைட்டரையும் கர் சே பாஹர் ஃபேங்க் தியே வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டாங்க. அது த்ரோட் அவே ஆல் ஹர் சாமான், தட் இஸ் டைப்ரைட்டர். அதுதான் ஆன்சர் இதுக்கு. इस पार्ट फोर्थ क्वेश्चन इस पार्ट से हमें क्या सीख मिलती है. இந்த பாடத்துலேருந்து நமக்கு என்ன லெசன் கிடச்சிருக்கு, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இஸ் பாட் சே இந்த பாடத்துலேருந்து ஹமே எஸ் சீக் மில்தி ஹை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா மில்தி ஹை கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஹமே நாம் சபி எல்லா காரியங்களையும் எல்லா வேலைகளையும் परिश्रमना परिश्रम करना इज टू वर्क हार्ड ओकेया परिश्रम और लगन से हार्ड वर्कலையும் लगन से ना விடாமுயற்சியோடையும் ஓகேயா டிலிஜென்ஸ் लगन से ना டிவோஷனோட டிலிஜென்ஸோட ஓகேயா விடாமுயற்சியோட से करनी चाहिए. ஹார்ட் ஒர்க்கும் விடாமுயற்சியும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ திங்க் இதில் கொஞ்சம் புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட். தேங்க்யூ.